வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோலா ஃபோன் இருக்கு இல்லையா, பைபிள் ஒரு வாரம் ஆச்சுங்க பேட்ரி சார்ஜ் போட்டு. டெய்லி ஒரு தடவை வோடாஃபோன் கால் பண்ணிடுறான், எதுக்கு பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. அதை தவிர ஒரு 6 தடவை மெசேஜ் அனுப்பிடுறான். அதுவும் கேட்டால் உங்களோட அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுங்கள், ஆப் லாகின் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு சில மெசேஜஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு தான் பெரும்பாலும் அது யூஸ் ஆகுது. அண்ட் இந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு பட்டன் ஃபோன் அப்படின்னு வரும்போது 1 or 2 கால்ஸுங்க. நான் என் சைட்லேருந்து பண்ணது ஒரு 1 or 2 கால்ஸ் தான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு ஸ்டாண்ட் பை ஃபோனாக இந்த மாதிரி பட்டன் ஃபோன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நம்ம பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் பாருங்களேன். சும்மா ஸ்டாண்ட் பைக்கு சப்போஸ் மல்டிபிள் கால்ஸ் வருது அப்படின்னா ஒரு வாரம் பேட்டரி லைஃப் வரும் போல இருக்குது. பட் இதுவே வந்து மல்டிபிள்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கால், அதுவும் பேசிக்கான கால், ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு வாரம் பேட்டரி லைஃப் வரும் போல். இதுவே நம்ம டெய்லி பேசிஸில் மியூசிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனா தான் 3 நாள் இந்த மாதிரிலாம் குறையும் போல். இல்லை நான் இப்போ வச்சுருக்கேன்ல சும்மா ஒரு ஸ்டாண்ட் பைக்காக 3 புள்ளி அப்படிங்கிறது ஒரு வாரம் முன்னாடி நம்ம சார்ஜ் பண்ணும்போது வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து 50% கண்டிப்பாக 50 அட்லீஸ்ட் 40% பேட்டரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி தான் இதில் அந்த பேட்ரி இண்டிகேட்டர் காட்டுதுங்க. மொத்தம் 3 இருக்கும், 3 பார் இருக்கும், அதில் 2 பார் இன்னும் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்தேங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கான பதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கிங் அப்படிங்கிற நண்பர் தான். பரணி அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்கள், A56 A57 க்ரீன் லைன் ப்ராப்ளம் வருமா ப்ளீஸ் சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஹைலைட் என்னென்னா, க்ரீன் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிராஜுவலாக எராடிகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்ன பிரச்சனை இன்னும் கூட ஷார்ட் டவுன் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறாங்க. அண்ட் அது ஃபிக்ஸ் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து தைரியமாக எந்த ஃபோன்னாலும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் வராதா அப்படின்னா அது யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது, பிராண்டும் சொல்ல மாட்டாங்க, நாமளும் சொல்ல முடியாது. 3 வருஷத்துக்குள்ளே சாம்சங்கில் 3 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்போது நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கான அந்த லேபர் சார்ஜ் மட்டும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவே ஆப்பிளில் மேபி நீங்கள் யாராவது சொல்லுங்கப்பா, ஆப்பிளில் எப்படி இருக்குது? இதை நான் ஏன் மல்டிபிள் டைம் சில டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அடிஷ்னல் டேட்டா கிடைக்கும். நம்மளோட இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை ஒரு 5000 பேர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு சில ஒரு 2000 பேர் வருவாங்க. பட் அங்கேயும் வியூ பார்த்தீங்கன்னா 4000 5000 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த புது யூசர் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்க்காம இருந்திருக்கலாம். அண்ட் அவர் வந்து ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கலாம். அவரோட ஃப்ரெண்டோ இல்லாட்டி அவருக்கோ ஐஃபோனில் வந்து டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூவோ இல்லாட்டி வேறு ஏதாவது போர்ட் ரிலேட்டட் இஷ்யூவோ அவுட் ஆஃப் வாரண்டி பீரியடில் வந்து அதுக்கு வந்து ஆப்பிள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. இல்லை பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதுவும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம்ல. அதுக்கு தான் கேட்குறேன், வேறு எந்த காரணமும் இல்லை. ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் நான் அதை தான் இங்கே ரிப்ளை பண்ணியிருந்தேன். யாராலையுமே நான் சொல்ல முடியாது லைன் வருமா வராதான். அடுத்து ஏகே முகிலன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐஎம் யூஏஇ யூஸிங் Pixel 8. அவர் வந்து யூஏஇயில் இருக்கார், Pixel 8 யூஸ் பண்ணுறாரு. அப்கிரேடட் டு பெஸ்ட் கேமரா, வீடியோ அண்ட் பேட்டரி. மை ஆப்ஷன்ஸு, இவரோட ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா 9 Pro XL 62,000 ரூபாய்க்கு கிடைக்குதான். அப்புறம் கூகுள் Pixel 10 Pro XL 86K கிடைக்குது. ஆப்பிள் ஐஃபோன் 17 72K கிடைக்குது. நம்ம ஊர்லேயும் கார்டு ஆஃபர் எல்லாமே அவைல் பண்ணும்போது 72K இப்போ அந்த டீல் டைமில் வருது. ஆப்பிள் ஐஃபோன் 16 Pro Max 85K கிடைக்குது. யூஏஇ ஸ்பெக் டெமோ. இதில் என்னென்னா ஐஃபோன் 16 Pro Max ஓரளவுக்கு சேஃப் தான். நான் இவருக்கு ஆக்சுவலாக எப்படி ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கும் பட்சத்தில் 9 Pro XL போனாலே போதும் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டையும் சேவ் பண்ணலாம் இல்லையா? 62,000 போட்டு நீங்கள் 9 Pro XL வாங்கினீங்கன்னா மோர் தென் எனாஃப். அதுவும் புது டிவைஸாக கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் 50,000 அந்த மாதிரியான பட்ஜெட்லலாம் யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் புதுசாகவே உங்களுக்கு வந்து 62,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது 9 Pro XL ஏன் ஒர்த்து அப்படின்னு பார்த்தா, 10 Pro XLக்கும் 9 Pro XLக்கும் டக்குன்னு வந்து டிராஸ்டிக்கான பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணுன்னா Tensor G5 அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய NPUஓ 1-2 விஷயங்கள் மட்டும்தான். அப்புறம் புது மோடம் இந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் பிக்சல் ஸ்னாப், பின்னாடி வந்து ரியர் டோரில் மேக்னெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாங்க. இதை தாண்டி வேறு எதுலேயுமே வந்து ப்ரோ 9 Pro XLலேருந்து 10 Pro XL எப்போ என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ, கேமரா செட்டப்பில் அப்படிலாம் வந்து எதுவும் பேசுகிற அளவுக்கு இருக்காதுங்கிறனால தான் அடிஷ்னலாக எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு கிடைக்குது. 62,000க்கு புது 9 Pro XL அப்படின்னா அதுவே மோர் தென் எனாஃப் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்கள் மனசில் என்ன படுதோ நீங்களும் தாராளமாக நம்ம முகிலன் ப்ரோக்கு சஜஸ்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 16 Pro Max வந்து நல்ல பேட்டரி லைஃபு. அண்ட் அவர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னும் போது வெயிலில் போய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபோன் எல்லாமே கொதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் ஏசி என்விரான்மெண்ட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கும் போது 16 Pro Max நல்ல ஃபோன். ஸோ அந்த லிஸ்ட்லேயே ரொம்ப ரிலேபிளாகவும் ரொம்ப பேட்டரி லைஃப்பில் சாலிடாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் 16 Pro Max. அதுக்கப்புறம் வந்து மீதி Pro XLs எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பேட்டரி லைஃப் கொடுக்கும். அப்புறம் ஐஃபோன் 17 அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இது 62 அப்படிங்கிறனால தான் 9 Pro XL நான் சொல்கிறேன். அப்புறம் ஆரோக்கியராஜ்
வணக்கம் சிவானா, இன்னும் அந்த வீட்டை ஆமாம் ப்ரோ, முடியலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது விக்கி டென்ஷன் ஆகிருப்பான். அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கும். அதாவது இந்த வீடியோ வரதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வீடியோலையும் அவன் காண்டாயிருப்பான். ஐயோ என்னதான் பண்ணுறீங்க, அப்படி ஏன் எப்போ தான் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. எப்போ பாரு ஒன்று ட்ரில் பண்ணுறானுங்க, இல்லாட்டி பாலிஷ் அடிக்கிறானுங்க, அப்படி இல்லைன்னா திரும்பியும் எதையா போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. 1.5 வருஷமாக இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, முடியலை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் GT30 Pro 5G ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? சூப்பர் ப்ரோ. இப்போ கூட நான் சும்மா இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அப்படியே ட்விட்டர் பக்கம் போனேன்னா அங்கே ஆல்ரெடி இப்போ வேறு ஒரு சில செட் ஆஃப் டிவைசஸ்க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா போஸ்ட் பார்க்க முடியும். ரியல்மி அவங்களாம் 6360 இந்த மாதிரியான ப்ராசரை வச்சுக்கிட்டு 30,000 35,000க்குலாம் ஃபோன் விற்கிற அளவுக்கு அவங்க நிலமை மோசமாயிடுச்சு. அடுத்து ஓப்போ, இதுக்கு முன்னாடியே 6 Gen 1 35,000 கொடுக்க தெரிஞ்ச அவருக்கு, அடுத்து 6 Gen 3 ஆல்ரெடி 6 Gen 4 யூஸ் பண்ணுறாங்கன்னா 45,000 கொடுக்க மாட்டாங்கன்றதுல என்ன அதாவது கொடுக்காமல் போயிடுவாங்களோன்னு பயப்பட வேணாம். கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா டிவைஸோட ப்ரைஸையுமே லைவாக கண்ணு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ப்போம் இது இன்னும் எவ்வளோ தூரம் போகுது, எப்படி போகுது. இப்போதைக்கு இது குறையிற மாதிரி தெரியல. அந்த ப்ரைஸ் ஹைக் ஆகுது இல்லையா, அந்த ட்ரெண்ட் இப்போதைக்கு குறையிற மாதிரி தெரியல. அநேகமாக 2030க்குள்ளே குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கெஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த சைனீஸ் கவர்மெண்ட் வேறு உள்ளே ஏதோ ஜம்ப் பண்ண போகிறேன், நான் இந்த கரெக்டான சுச்சுவேஷனில் தூண்டில் போட்டு அதிகமாக நான் ரெவன்யூ எடுக்க போகிறேன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வராங்க. அவங்க உருப்படியாக பண்ணாங்கன்னா நிஜமாக இந்த பிரச்சனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் அண்டு கிராஜுவலாக பார்த்திங்கன்னா நார்மலைஸ் ஆகலாம். பட் இப்போதைக்கு ஹோப்பே இல்லை. முன்னே என்ன சொன்னாங்கன்னா 2027 எண்டில் ஃபிக்ஸ் ஆகும்னாங்க, அப்புறம் 2028 மிட்டில் ஃபிக்ஸ் ஆகும்னாங்க, இப்போ பார்த்தா 2030 ஃபிக்ஸ் ஆகுங்கிறாங்க. அப்படியே தள்ளி போய்கிட்டு இருக்கு ப்ரோ. எல்லா டிவைஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. பழைய ஸ்டாக்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சொல்லப்போனால் ஒரு சிலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்லைன் ஸ்டோரில் 20,000 MOP போட்டிருந்த ஃபோன், இல்லாட்டி MRP 20,000 போட்டிருந்த ஃபோன் இப்போ நிஜமாவே இவங்க எல்லாருமே MOP 25 அப்படின்லாம் மாற்றினால டப்பாலேயே 20 இல்லாட்டி 21 தான் போட்டிருக்கு. அப்படின்னாலும் இப்போ புது ப்ரைஸ் என்னமோ அதை கேட்குறாங்களா? ஸோ அது ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஐயா இவங்களுக்குலாம் ஸ்டாக் வரும்போது கம்மி ப்ரைஸில் தானே வந்திருக்கும், இப்போ என்ன ப்ரைஸ் ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் யாராவது இந்த மாதிரியான அவுட்லெட்டில் இருக்கீங்க, ஆஃப்லைன் ஸ்டோரில் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா பிராண்டு தானே சொல்லணும். 21,000 ரூபா தான் அந்த ஃபோனு நீங்கள் ஷெல்ஃபில் அடுக்கும்போது. பட் பிராண்ட் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ மெயிலோ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படின்னா 21,000 ரூபா ஃபோன்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே 25,000க்கு தான் இனிமேல் விற்கணும் அப்படின்னு அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணலாம்ல. இல்லைனா ஒரு க்ரீடில் கடைக்காரங்களே என்ன பண்ணலான்னா புது ப்ரைஸ் இதெல்லாம் தான், இதில் தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி பழைய ஸ்டாக்கை கூட விற்கலாம். பட் எனிதிங் இஸ் பாசிபிள். பட் எனக்கு கிளாரிட்டி இல்லைங்கிறனால உங்ககிட்ட கேட்குறேன். இந்த ஃபீல்டில் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பிரதீபன் என்ன கேட்டிருக்காருன்னா, கோயம்புத்தூரில் 16 Pro எனி ரெக்கமெண்டேஷன். ஃபஸ்ட்டு 16 Proவில் பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டென்ஸான டாஸ்க்கு, அவுட்டோர் டாஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா 16 Pro தேராது. பேட்டரி லைஃப் ரொம்பவே ரிலேபிளாக இருக்கணும், கொஞ்சம் அதிகமாக தான் ஃபோனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரோ மேக்ஸ் தான் போய் ஆகணும். ஆனால் எனக்கு 16 Pro பற்றி தெரியும் ப்ரோ. பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 5 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் SOT புஷ் பண்ண முடியும் தெரியுது. பட் இன்டென்ஸ் யூஸராக இருந்தால் 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கூட அது SOT அதுக்குள்ளே அவ்வளோ ஷார்ட்டாகவே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் எனக்கு தெரியும். நம்பர் ஆஃப் கால்ஸ் அதிகமாக பேசுகிறவங்களுக்கு பேட்டரி லைஃப் போகணும்னு தெரியும். இந்த மாதிரியான தெளிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் 16 Pro வாங்கலாம். அண்டு கோயம்புத்தூரில் நிறைய கடைகள் இருக்குங்க, அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக் கடை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட கடை இருக்குது. நீங்கள் அது என்னது மகாத்மா எம்ஜி ரோடு பெங்களூரா காந்திபுரம் அங்கே போனீங்கனாலே நீங்கள் நிறையா வாங்கலாம். ஸோ அங்கே போனால் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, காலையிலேயே உங்கள் ஃப்ரெண்டோட போயிட்டீங்கன்னா ஒரு 10 மணி 10:30 மணி அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டோட போயிட்டீங்கன்னா ஒரு கடையாக போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அண்ட் சில சமயங்களில் நம்ம பேட் லக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கடையில் நம்ம ஒரு ஃபோன் பார்த்துருப்போம், அந்த ஃபோன் அந்த ப்ரைஸுக்கு இருக்கலே வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகும். எப்போனா இன்னொரு 10 கடை ஏறி இறங்கினதுக்கப்புறம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கடையில் அந்த ஃபோன் விற்றுருந்ததுன்னா ஸோ இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சுற்றி வளைச்சி வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம், ஏதாவது உருப்படியாக வாங்கிட முடியுன்றேன். பட் 16 Pro பேட்டரி லைஃப் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆரோக்கியராஜ், Z Fold 8 ஒய்டில் S Pen இருக்கான்னா சப்போர்ட் இருக்கும்னு தோணுது ப்ரோ. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா தின்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு S Pen சப்போர்ட்டையும் தூக்கி விட்டாங்க. மேபி திரும்பியும் S Pen சப்போர்ட்டை கொண்டு வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, டார்ச்சராக இருக்குது, S Pen சப்போர்ட்டையாவது கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் S Pen சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லைனா பர்பஸே இல்லாத மாதிரி இருக்குங்க. இது எப்படி ஒரு ப்ரீமியமான ஒரு நோட், சாம்சங்கோட கேலக்ஸி நோட்டே இப்போ ப்ரீமியம் ஆகிடுச்சு. அதுதான் என்னென்னு கேட்டால் ஒரு ஃபோல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதில் போய்ட்டு S Pen சப்போர்ட் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி வேலைக்கு ஆகுமா? ஸோ அதனால் யோசிக்க வைக்குது. அநேகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து மாதவன் ப்ரோ, ஐ லைக் சாம்சங் பர்சனலி. அதை பார்க்கும்போது பிளாக்பெரி பாஸ்போர்ட் வித்தவுட் கீபோர்ட் மாதிரி இருக்குது, ஸ்லைட்லி டாலாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆம் ஐ ரைட்?
பாஸ்போர்ட் இப்படி தாங்க இருக்கும், பார்க்குறதுக்கு 1:1 மாதிரியே ஒரு ஃபோன் இருக்குங்க, கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு QWERTY கீபோர்டு இருக்கும். அந்த QWERTYலேயே வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இன்புட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணியும் கொடுக்கலாம் அண்ட் ஸ்வைப் பண்ணியும் ஒரு சில இன்புட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரில்லியண்டான ஃபோன் தான். இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. நான் எதனால் எல்ஜி வியூ சொன்னேன்னா, எப்போயோ பண்ணாங்க, சாம்சங் நோட் பண்ணும்போது அவங்க அதை பண்ணாங்க. பட் அவங்க பெருசாக சக்ஸஸ் ஆகலை. எல்ஜி என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணாங்க, பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. கொஞ்சம் கஷ்ட காலம் தான் எல்ஜிக்கு. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசை விஷான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, இந்த ஸ்டைல் தம்ப்நெயில் நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, தம்ப்நெயில் வந்து ஏஐ வச்சு தாங்க பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பரான ப்ராம்ப்ட்டும் இன்புட் சோர்ஸும் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் சாட்ஜிபிடியில் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வந்து கூகுளோட ஜெமினியில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தம்ப்நெயில் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஜின்லாம் இன்னும் பெட்டராகவே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நீங்களும் ஏதாவது ஒரு பேனரோ இல்லாட்டி தம்ப்நெயிலோ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் உங்களுக்கு எந்த இமேஜ் ஆல்ட்ரா ஆகி வரணுங்கிறதுக்கான இந்த இமேஜ் சோர்ஸையும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும், நல்ல அவுட்புட் வரும். வந்த அவுட்புட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பட்டிடிங்கரிங் பார்க்கலாம், பொறுமையாக வந்து ப்ராம்ப்ட்டில் திரும்பி கொடுக்கலாம். எனக்கு இதை மட்டும் இப்படி ரிமூவ் பண்ணி இந்த கலரில் போடு, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒன்று ஃபர்தராக மாறும். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஆனால் ஒருத்துங்க போக போக இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம தாங்க டிசைன் பண்ணுறோம், அதுதான் மேட்ரு. ஏஐ வந்து நல்ல ரிசல்ட்டே தரல அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஈஸியாக சொல்லிடலாம். பட் நல்ல கேள்வியை நம்ம கேட்டு நல்ல ரிசல்ட்டை வாங்க முடியுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறேன். நல்ல கேள்வியெல்லாம் நான் கேட்டு அதுக்கு புரியாமல் அது தப்பாக ஆன்சர் பண்ணிச்சுன்னா நம்ம தூக்கி தூர போட வேண்டியதான். பட் அதுக்கிட்ட வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, பட் கரெக்டாக கேட்கணும். சொல்கிறேன் அந்த இது மாதிரி தான், வசி டிவி போடுமா அப்படின்னா கீழே டிவியை போட்டுறோம்ல ரோபோல, அந்த மாதிரி தான். நம்ம ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பெட்டராக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வராதையே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு ரிசல்ட் வருதுங்கிறனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு இல்லையா, மக்களுக்கும் பிடிச்சிருக்கு, ஈஸியாக புரியுது. ஓகே. அடுத்து குட் பாய் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் பிளான் எப்படி இருக்குது? எங்கள் ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீபெய்டில் இருந்து ஸ்விட்ச் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. நீங்கள் வந்து ஃபேமிலி பிளான் தாராளமாக போகலாம் ப்ரோ. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே ஏர்டெல்லில் தான் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். நீங்கள் எம்என்பி பண்ணி இப்போ தான் ஏர்டெல்குள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ உங்களுக்கு கூல் டவுன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பரை வந்து நீங்கள் இதுக்குள்ளே சேர்க்க முடியும். இது எப்படி இருக்குன்னா, உங்கள் நம்பர் தான் ப்ரைமரி நம்பர். அது கூட வந்து எப்படி நம்ம யூடியூப் ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி தான் இதுவும் வரும். ஸோ இந்த இது வந்து இன்ஃபினிட்டி ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு நேமில் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் யாரெல்லாம் உள்ள ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து ஏர்டெல்லில் சில நாட்களாக இருந்திருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் வரும். எம்என்பி பண்ண உடனே அவங்களை ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அடுத்து சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐயா போஸ்ட்பெய்டு வந்து ஒரு பெரிய கனவோட நான் வாங்கினேன், பட் நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கல, ஏன்னா என் லொக்கேஷன் சரியில்லை, என் லொக்கேஷனில் நெட்வொர்க்கே சரியாக வரல, இதில் என்னத்தை நான் அன்லிமிட்டட் 5G என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா, அப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ போஸ்ட்பெய்டும் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ப்ரியாரிட்டிலையும் பெரிய வித்தியாசமே தெரியல ஏர்டெல் ப்ரியாரிட்டியில் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரீங்கன்னா, இதை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி உள்ளே வந்துட்டீங்க, ஒரு 4 நாளில் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, பட் பில்லு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் அந்த 1 மாதம் மட்டும் நீங்கள் போஸ்ட்பெய்ட்லேருந்து திரும்ப நீங்கள் ப்ரீபெய்டுக்கு போகலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆனால் ஏர்டெலோட கஸ்டமர் சப்போர்ட் கிட்டையும் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 30 டேஸ் வந்து கூல் டவுன் பீரியட் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ள போஸ்ட்பெய்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கு நீங்கள் வந்து உள்ளே லாக் ஆகிடுவீங்க. அது வந்து நீங்கள் எப்படி வரீங்க, எந்த சைக்கிளில் வரீங்கிறத பொறுத்து வந்து இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ ஆக மொத்தம் 4 பேர் இருக்கிற ஃபேமிலி ப்ளஸ் உங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி ஃபைபர் நெட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஏற கட்டுற ஐடியாவில் இருக்கீங்க. அண்ட் உங்கள் 4 பேருக்கிட்டையுமே 5G ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம் போகும்போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். அதான் நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய அந்த ஃபைபர் கனெக்ஷனை கூட தூக்கிடுறீங்களே. ஸோ இதிலே வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலராக செக் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகும். அண்ட் இதுலேயே வந்து நேட்டிவாக ஃபோனோட 5Gலேயே நீங்கள் வந்து படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஓடிடி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ். அப்புறம் OnePlus 15 இனிஷியல் இம்ப்ரெஷன் சொல்லணும் அப்படின்னா, டிவைஸ் நல்லா இருக்குங்க, அற்புதமாக இருக்குது, நல்ல டிசைன், நல்ல பில்டு, கையில் பிடிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த சைடு ஃப்ரேம் ஃபினிஷ் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சைடு ஃப்ரேமு, பேக் டோரு, கேமரா டெக்கோ எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே பேட்டர்னில் கொண்டு போனது, ஒரே கலரில் காமிச்சதே வந்து சூப்பராக இருக்குது. அண்டு டிவைஸோட ஸ்மூத்னஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு, ஸ்பீக்கரு, ஸோ எல்லாமே ஓகே. எனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் இப்போதைக்கு நான் ஃபேஸ் பண்ணுறேன், நெட்வொர்க் ரிலேட்டடாக கூட கிடையாது. இந்த ஃபோன் OnePlus 15 நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராப்ளம் ப்ளூடூத் ஆடியோ வால்யூம். அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இதுவே வேறு ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ்லாம் லிசன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அதில் 50 to 60% வைக்கிறேன் இல்லையா, அதுதான் இதில் 100% அச்சீவ் ஆகுது. ஸோ கால்ஸ் பேசும்போது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. மற்ற நேரங்கள்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம இப்போ மற்ற ஃபோனில் 50% வால்யூம் வச்சு கேட்போமா, அப்போ இதில் 80% வச்சு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். மேபி நீங்களும் யாராவது டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஒயர்லெஸ் எப்படி இருக்குது, ஒயர்லெஸில் ப்ளூடூத் ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பட் மற்றபடி வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனு, பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே, பேட்ரி லைஃபு, இது எல்லாத்துலேயுமே வந்து
நல்ல டிவைஸ். இப்போ என்ன ஒரே ஒரு வருத்தம்னா லான்ச் ஆகும்போது 72,999 ரூபாய்க்கு 1226 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தா 78,000 இருக்குது. அண்டு போக போக இன்னும் ஃபியூச்சரில் 83,000 85,000 ஆகாதுன்னு கிடையாது. ஸோ அப்படி ஆகும்போது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா ஃபோனும் தான். இந்த ஃபோனை சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நல்லாயிருக்கு, பெசல்ஸ் மினிமலாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் 73Kக்கு ஒன் ப்ளஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா இன்றைக்கி டேட்டுக்கு 73K கொடுத்து நீங்கள் ஒன் ப்ளஸ் வாங்குறீங்களான்னு சொன்னால் நிறைய பேர் வந்து லைட்டாக ஹெசிடேட் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் அவ்வளோ ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னென்னா ஒன் ப்ளஸோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து ஒரு 45K 50K அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் ஒன் ப்ளஸ் கொடி கட்டி பறந்தாங்களே அந்த டைமை சொல்கிறேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். ஸோ செகண்ட்ஸில் ஐஃபோன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதிகமாக அந்த வீடியோவும் வரும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். செகண்ட்ஸில் ஐஃபோன் வாங்க போகும்போது ஒரு லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் பெட்ரு. அந்த கோகனட் பேட்டரி ஆப் ஞாபகம் இருக்கா? யாராவது பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக காட்டும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டூல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கையோடு கொண்டு போகும்போது டிவைஸை கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் நீங்கள் செக் பண்ணிட முடியும். நெட்வொர்க்கு, ஸ்பீக்கரு, இயர்பீஸு, ஹாப்டிக்ஸு, பேசிக்காக பேட்டரி லைஃபு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணிட முடியும். ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி பார்க்கலாம். பாய்.